நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பையனை வச்சு கஷ்டப்படுறோம், உங்க வீட்டுக்காரர் ஏதோ உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் உங்கக்கா பேர் நல்லா சொல்லும். எத்தனை படிக்கிறா? 6வதா? சொல்லுங்கக்கா, என்னக்கா பிரச்சனை? வீட்டுக்காரர் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாரு. அடிக்கடி உடம்பு முடியாம போகும், அதோடய வேலைக்கு போறாரு. அவருக்கு வீட்டுக்காரருக்கு உடம்பு அவருக்கு தான் டிபி மாதிரி இருமல் வந்தா ரத்தம் வந்து வரும். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போவாரு, முடிஞ்சா வேலைக்கு போவாரு, இல்லைன்னா 2 நாள் லீவ் எடுப்பாரு. அப்படியே ஓட்டிட்டு இருக்காப்ல. இருக்க மட்டும் இருக்கிறேன், காலைல வந்தா கடவுள் அழைச்சிக்கிட்டு மாதிரி அப்படி சொல்றாரு. கேட்டேன் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் இல்லை, அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அப்புறம் நீங்க எப்படி குடும்பத்தை பார்த்தீங்க கேட்க வேண்டியதானே? அவன் கடவுளா இப்படி பண்றாரு, நம்ம என்ன பண்றது? நல்லா அள்ளி அள்ளி நல்லா சலிக்க முடியாது. ரத்தம் கூட இரும்புல மூச்சு வச்சு ஒண்ணும் இல்ல, நாங்களா அப்படியே தட்டி விட்டு செஞ்ச ஒரு எப்படி சாப்பிடுறீங்களா? 3 நேரம் எல்லாம் சாப்பிடல. காலை சாப்பாடு என்ன சாப்பிடுறேன்? மணி என்ன ஆச்சு சாப்பிட? சமைக்க போறேன், சமைச்சுதான் சாப்பிடுவேன். பிள்ளைங்களும் நான் சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுங்க. வேலைக்கு போனாதான் காசு, இல்லைன்னா கிடையாது. இல்ல சார், சொந்தக்காரங்களும் யாரும் உதவி பண்ணுவாங்க? யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுங்க, நான் ஒரு தம்பிமா நினைச்சுக்கோங்க. எனக்கு சொல்லவும் தான் அந்த மாதிரி பசங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க. நேரில் வந்து பார்த்தலாம். எனக்கு ரேஷன் வச்சுதான் இருக்கு. 6வதா? எந்த ஸ்கூல்ல? புல்லாங்குளமா? வீட்டுல என்னடா கஷ்டம்? கஷ்டப்படுறாங்களா? அப்பா என்ன செய்யுது? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன எடுக்கிறாரு? ரத்த வந்தியா எடுக்கிறாரா? சரி, கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? அது வந்து இயற்கை, நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. அவர் அப்பாவுக்கு நம்ம மருந்துக்கு நம்ம என்ன டாக்டர் என்ன செய்யறோமோ நம்ம செய்வோம். நீ நல்லா படிக்கணும். நீ நல்லா படிச்சு யாரை பார்த்துக்குவா? அம்மா அப்பா நல்லா பார்த்துக்குவல. நீ படிச்சு நீ தான் அப்ப நீ தான் தைரியமா அம்மாவை பார்த்துக்கணும், சரியா? 3 நேரம் சாப்பிட்றீங்களா? காலையில் சாப்பிட்றதே கிடையாதா? ஏன் சாப்பிட்றது இல்லை? சமைக்கிறது இல்லையா? சரி, அண்ணன் ஜாமான் தந்தா இனிமேல் சமைச்சு சாப்பிடுவீங்களா? அக்கா, நான் ஜாமான் கொடுத்தா நீங்கள் பசங்களுக்கு சமைச்சு கொடுப்பீங்களா? அவன் பாருங்க கேட்டோன்னே காலையில் நம்ம சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறான். கடவுளை விடுங்க. கடவுள் வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறான்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான். அப்பாவுக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படுற, ரைட், ஓகே. ஆனால் நீ அதில் இடத்துல ஆக்டிவாக இருந்து நீ தான் பார்த்துக்கணும். அம்மாவை நீங்களும் உங்கள் அண்ணனா தான் பார்த்துக்கணும், சரியா? ஓகேவா? கவலைப்படக்கூடாது. இப்போ முடிவெட்ட காசு கேட்டுட்டு இருந்தான், நாளைக்கு வெட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு. அண்ணன் முடிவெட்ட காசு தரேன், சரியா? அதான் நாளைக்கு வெட்டலாம்ப்பான்னு அழுதுட்டு உட்காருங்க. முடிவெட்ட காசு தரேன், சரியா? நல்லா படிக்கணும், கை கொடு. சரி, சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கும்? சந்தோஷம்னு பேரை வச்சுட்டு முகத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது, ரெடி? சந்தோஷமா அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும், சரியா? இதுல பணம் இருக்கு, சரியா? நீங்க என்ன குடும்பத்துக்கு தேவையோ, என்ன உங்களுக்கு தேவை, அத்தியாவசிய தேவையோ என்னவையோ கண்டிப்பா நீங்க இதை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குடும்பத்தை அவன் சாப்பிடவே மாட்டேன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஜாமான் நான் தரேன், சாப்பாடு கொடுங்க. நன்றிங்கிறேன். நன்றி எல்லாம் வேணாம், கடவுள் மாதிரிதான். கடவுள் வந்து பார்த்து தானே ஒவ்வொருத்தரை வந்து உதவி பண்ண வைக்கிறாங்க. நல்ல சந்தோஷங்க. நீங்க நல்லபடியா இருந்தா போதும். காலையில இனிமேல் தயவுசெய்து எனக்காக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆமா, எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள். நீங்க பிள்ளைங்க பட்னியா இருக்காங்களா? இனிமேல் பட்னியா போடக்கூடாதுங்கிறக்காக இதை வாங்கி கொடுக்குறேன். இனிமேல் சாப்பிடணும், சரியா? 3 நேரம் சாப்பிட்டுருவியா? அடுத்த சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். அப்போ நினைச்சு கவலைப்படக்கூடாது. என்ன நடக்குதோ கடவுள் கையில ஒப்படைச்சிடணும். சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கணும். நம்மளாம் முடி வெட்டுற காசு அம்மாட்ட கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போய் முடிய வெட்டிடணும், சரியா? ஓகேவா? வெயில் காலனால ஒட்டையை வெட்டிடணும். சந்தோஷமா திருப்தியா இருக்குல்ல? கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கவலைகளும் மாறும், சரியா? நீ என்ன செய்யணும்? அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், கை கொடு. போயிட்டு வரட்டுமா? சரி.